விடுதலை புலிகள் பிரச்சனை. விடுதலை புலிகள் பிரச்சனையை வச்சுட்டு ஏதோ ஈழத்தமிழர்கள் எல்லாம் கலைஞர் தான் கொண்டுட்டாரு அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமான பிரச்சாரத்தை பண்ணார். விடுதலை புலிகளுக்காக நாம் தமிழரோ சீமானோ அவங்க கட்சியே இல்லை, அல்லது பிஜேபியோ யாரை வேணா எடுத்துங்க, அங்க இருக்க போராளிகளுக்காக ஒரு துரும்பை துள்ளி போட்டிருப்பார்களா, ஒரு சிறு தியாகத்தை செய்திருப்பார்களா? இன்னைக்கு விடுதலை புலிகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் பிரபாகரனோட போட்டோ எடுத்த, அங்க போய் அவரோட விருந்து சாப்பிட்டேன்னா அவர் ஒரு சமையல்காரர் மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்க பிரபாகரன் பத்தி பேசிட்டு இருக்க ஒருத்தர் திமுக இந்த விடுதலை புலிகளின் காரணமாக அல்லது ஈழ போராளின் காரணமாக எத்தகைய தியாகங்களை செய்கிறது என்பது இந்த அறிவிகளுக்கு தெரியுமா? ராஜீவ் காந்தியினுடைய கொலை நடக்கிறது. அன்றைக்கு ஈழ போராளிகள் பலருக்கும் பல அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கும் திமுகவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் வந்தபோது பல உதவிகளை செய்தார். அவர்களுக்கு தங்குமிடம் இருப்பிடம் எல்லாமே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆதரித்தவர்கள் திமுகவினர். ஆனால் ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் முக்கியமான பொறுப்புகள் இருந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். சிறையில் சொல்லனான கொடுமைகளை அனுபவித்தார்கள். வழக்குகளின் காரணமாக தங்கள் சொத்துக்களை எல்லாம் இழந்தார்கள். யாரு? திமுக. இந்த இயக்கம் யாரை ஈழத்தமிழர்களுடைய விரோதி என்று நீ சொல்கிறாயோ இந்த இயக்கம் தான் ஈழத்தமிழர்களுக்காக தியாகம் செய்த ஒரே இயக்கம். வேற எந்த எவனும் கிடையாது. எவனும் ஒரு துரும்ப கூட கேள்விப்பட்டது கிடையாது. 2011 ஈழப்போரனுடைய பழி நம் மீது அபாண்டமாக சுமத்தப்பட்டு நம் ஆட்சி அதிகாரத்தை இழந்தோம். தொடர்ந்து சொல்லனால கொடுமைகளை 10 வருடம் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் அப்போதும் கூட ஈழத்தமிழர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் இருந்தார், நம்முடைய இன்றைய முதல்வர் இருந்தார். உலகம் முழுக்க ஈழத்தமிழர்களுடைய நியாயத்தை நாம் எடுத்துச் சென்றோம். நண்பர்களை இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ் தேசியம் என்று சொன்னால், தமிழ் அடையாளம் என்று சொன்னால் அதற்கு உரிமை பாராட்டுவதற்கு எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது.